அன்பார்ந்த மெய்யன்பர்களே, காசி காண்டத்தின் 32வது அத்தியாயத்தின் ஆழமான கருத்துக்களை சித்தரிக்கும் இந்த ஆன்மீக விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் தெரியுமா? காசியின் காவல் தெய்வமும் தலைமை தளபதியுமான தண்டபாணி எப்படி உருவானார் என்ற மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்றைத்தான். வாருங்கள், சிவபெருமானின் எல்லையற்ற பேரருளையும் ஒரு உன்னத பக்தனின் தியாகத்தையும் உணர்த்தும் இந்த அற்புத பயணத்திற்குள் நாம் நேரடியாக நுழைவோம். ஓம் நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாதர் சரணம். இந்த உன்னதமான மங்களாசரணத்தோடு நமது விளக்கு உரையை தொடங்குவோம். முந்தைய அத்தியாயத்தில் கால பைரவரின் தோற்றத்தை கேட்டு பரவசமடைந்த அகஸ்திய முனிவர் மீண்டும் முருகப்பெருமானிடம் மிகுந்த பணிவோடு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறார். ஆறுமுகக் கடவுளே, காசியின் தலைமை அதிகாரியாக விளங்கும் அந்த தண்டபாணி என்பவர் யார்? அவர் யாருடைய மகன்? காசிக்கு வந்து விஸ்வநாதரின் பேரன்பைப் பெற்று அங்குள்ள மக்களுக்கு உணவளிக்கும் அந்த மாபெரும் அன்னதாது நிலையை அவர் எப்படி அடைந்தார் என்று ஆவலோடு கேட்கிறார். இந்த கேள்விக்கான விடையாகவே முருகப்பெருமான் ஒரு அற்புதமான சரித்திரத்தை கூறத் தொடங்கிறார். கந்தமாதன மலையில் ரத்னபத்ரன் என்றொரு யக்ஷன் வாழ்ந்து வந்தான். அவனது மகன்தான் பூர்ணபத்ரன். இந்த பூர்ணபத்ரனுக்கு கணக்கில்லாத செல்வங்கள், பிரம்மாண்டமான மாளிகைகள், சகலவிதமான ராஜபோகங்களும் இருந்தன. ஆனால் என்ன பயன்? அவனுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை. மழலையின் கொஞ்சம் ஒளி இல்லாத அவனது மாளிகை அவனுக்கு ஒரு பாழ்மண்டபம் போல தோன்றியது. அப்போது அவனது சதியான மனைவி கனககுண்டலா ஒரு உன்னத யோசனையை கூறினாள். நாதா, சிவபெருமானை முறைப்படி ஆராதித்தால் இந்த உலகத்தில் கிடைக்காதது என்று எதுவுமே இல்லை. நாம் அந்த சர்வேஸ்வரனையே சரணடல்வோம் என்றாள். அதன்படி பூர்ணபத்ரன் ஈசனை நோக்கி உருகி தவம் புரிந்தான். அவனது தவத்திற்கு இறங்கிய எம்பெருமான் அவனுக்கு ஒரு உன்னத மகனை அருளினார். அவனுக்கு ஹரிகேசன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான முரண்பாடு வளர வளர மிகவும் ஆழமானது. ஒருபுறம் தந்தை பூர்ணபத்ரன் தன் மகன் உலகியல் கலைகளைக் கற்று தன்னிடம் உள்ள கோடிக்கணக்கான ரத்தினங்களைக் கொண்டு ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்படுகிறார். ஆனால் மறுபுறம் ஹரிகேசனோ சிறு வயது இருந்தே மற்ற குழந்தைகளைப் போல சாதாரண விளையாட்டுகளை விளையாடவில்லை. அவன் மண்ணில் விளையாடும்போது கூட மண்ணால் சிவலிங்கம் செய்து பசிய புற்களால் அதற்கு அர்ச்சனை செய்வான். தன் நண்பர்களை கூப்பிடும்போது கூட எப்படி அழைப்பான் தெரியுமா? சந்திரசேகரா, மிருத்யுஞ்சயா, பைரவா, நீலகண்டா என்ற ஈசனின் திருநாமங்களை சொல்லிதான் அழைப்பான். அவனது நாக்கு ஈசனின் நாமாவளியை தவிர வேறு எதையும் ருசிக்கவில்லை. அவனது கண்கள் சிவலிங்கத்தை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. தன் மகன் இப்படி எப்போதும் ஆன்மீக பைத்தியமாக தெரிவதைக் கண்டு தந்தை பூர்ணபத்ரனுக்கு கடும் கோபம் வந்தது. ஒருநாள் அவன் ஹரிகேசனை அழைத்து, மகனே, இந்த தூசியில் கிடக்கும் சந்நியாச கோலத்தை உடனடியாக கைவிடு என்று கடுமையாக கண்டித்தான். தந்தையின் கோபத்தைக் கண்டு அஞ்சிய ஹரிகேசன் வீட்டை விட்டு வெளியேறினான். அப்போது ஒரு ஆழமான முதுமொழி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தாயால், தந்தையால், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டவர்களுக்கும் உலகத்தில் எங்குமே புகலிடமில்லாதவர்களுக்கும் ஒரே கதி காசி மாநகரம் மட்டுமே. ஆமாம், இந்த உன்னத சிந்தனையுடனும் அபாரமான நம்பிக்கையுடனும் ஹரிகேசன் காசியின் ஆனந்தவனத்திற்குள் நுழைந்தான். காசிக்கு வந்த ஹரிகேசன் தனது தவ வாழ்க்கையை உடனடியாகத் தொடங்குகிறான். நினைவில் கொள்ளுங்கள், அவனது தவம் சாதாரணமானதல்ல, அது ஒரு பெரும் யாகம். அங்கே இருந்த ஒரு அசோக மரத்தின் அடியில் அமர்ந்து அசைவூட்ட முடியாத மிகவும் உக்கிரமான தவத்தில் அவன் ஆழ்ந்தான். உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் முற்றிலுமாகத் துறந்து தனது முழு மனதையும் சிவபெருமானின் திருவடிகளிலேயே அவன் சமர்ப்பித்தான். அந்த அசோக மரத்தின் அடியில் அவன் ஆழ்ந்த சமாதி நிலைக்குச் சென்றான். வருடங்கள் அப்படியே உரண்டோடின. அவனது தவம் எவ்வளவு கடுமையானது என்றால் அவனது உடம்பின் தசைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிவிட்டன. இறுதியில் அவன் வெறும் எலும்புக்கூடாக மட்டுமே மாறினான். அவனைச் சுற்றிலும் அவனது உடலின் மீதும் கரையான் புற்றுக்கள், அதாவது வல்மீகம், முழுமையாக மூடிவிட்டன. அவனது மெல்லிய மூச்சுக்காற்று மட்டுமே அவன் இன்னும் உயிருடன் இருப்பதை உலகிற்கு உணர்த்தியது. இது அவனது ஈடு இணையற்ற பக்தியின் உச்சகட்டத்தை அல்லவா காட்டுகிறது? இதன் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவனது தவத்தின் உக்கிரம் அவனது உடலோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அந்த தவத்தின் தீர்க்கமான வெப்பமும் அதிலிருந்து வெளிப்பட்ட தெய்வீக தேஜஸும் காசியின் ஆனந்தவனக் காடெங்கும் பிரகாசமாக பரவியது. மொத்த வனமும் அவனது அந்த தவத்தின் ஒளியால் பிரகாசமாக ஜொலித்தது. இப்போது கதையின் மிக முக்கியமான மைசிலிர்க்க வைக்கும் திருப்புமுனைக்கு வருவோம். ஒருநாள் சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் நந்தியின் மீதேறி தனது விளையாட்டுத் தோட்டமான ஆனந்தவனத்திற்குள் உலா வந்தார்.
அங்கே அசோக மரத்தின் அடியில் தன்னை முற்றிலுமாக உருக்கி தவம் செய்யும் ஹரிகேசலை கண்ட அன்னை பார்வதியின் இதயம் அளவற்ற கருணையால் கசிந்தது. நாதா, உங்களுக்காகவே தன் உடலை உருக்கி தவம் செய்யும் இந்த யக்ஷகுமாரனுக்கு உடனடியாக உங்கள் அருளையும் நல்ல வரங்களையும் அழியுங்கள் என்று அன்னை பரிவோடு ஈசனிடம் வேண்டினாள். தயாபரனான ஈசன் நந்தியை விட்டு இறங்கினார். தன் கருணை நிறைந்த கரங்களால் ஹரிகேசனின் அந்த உலர்ந்த உடலை தொட்டார். ஈசனின் தீண்டலுக்கு முன் புழுதியிலும் கரையான் புற்றுகளிலும் மூடியிருந்த ஒரு எலும்புக்கூடாக இருந்த ஹரிகேசன் ஈசனின் கைப்பட்ட மறுகணமே, ஆமாம் வருகணமே, அவனது சகல துன்பங்களும் நீங்கி கோடி சூரிய பிரகாசத்துடன் தேஜோமயமான புதிய திவ்ய துருமேனியுடன் எழுந்து நின்றான். முக்கண்ணனான ஈசனை கண்முன் கண்ட அவன் மிகுந்த பரவசத்துடன் ஈசனின் திருவடிகளில் விழுந்து பலவாறு துதித்தான். அவனது கலப்பற்ற பக்தியைக் கண்டு ஈசன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தார். அவனது தவத்தின் பலனாக ஈசன் அவனை வாரி அணைத்துக்கொண்டு இதுவரை எவரும் பெற்றிராத மாபெரும் பதவியையும் பொறுப்புகளையும் அவனுக்கு வழங்கினார். அதுவே காசியின் தளபதியாக அவனது நியமனம். ஈசன் அவனுக்கு மாபெரும் வரங்களை அளித்து இவ்வாறு கூறினார். மகளே, இன்று முதல் நீ என் கட்டளையின்படி காசி மாநகரின் தலைமை தளபதியாக, அதாவது கோட்வாலாக விளங்குவாய். கையில் தண்டமேந்தியதால் தண்டபாணி என்ற நாமத்துடன் நீ அழைக்கப்படுவாய். காசியில் வாழும் அத்தனை கணங்களுக்கும் நீயே அதிபதி. அது மட்டுமல்ல, காசிவாசிகளுக்கு எப்போதும் உணவளிக்கும் அன்னதாதா, அதாவது அன்ன பொறுப்பு உன்னுடையது. நீயே அவர்களுக்கு பிராணனையும் ஞானத்தையும் வழங்கி இறுதியாக மோட்சத்தையும் தருவாய். இந்த வரங்கள் மூலம் ஒரு சாதாரண யக்ஷகுமாரன் காசி நகரத்தின் ஒட்டுமொத்த ஆன்மீக மற்றும் லௌகிக நிர்வாகியாக உயர்த்தப்படுகிறான். இந்த நிர்வாகத்தில் அவனுக்கு துணையாக நிற்க ஈசன் மேலுமொரு ஏற்பாட்டை செய்தார். சம்பிரமன் மற்றும் விப்ரமன் என்ற 2 சக்தி வாய்ந்த கணங்களை ஈசன் அவனுக்கு உதவியாளர்களாக வழங்கினார். இவர்களின் பிரத்யேகமான பணி என்னவென்றால், காசியின் மீது பகைமை கொண்டவர்களோ அல்லது காசிக்கு தகுதியில்லாத பாவிகளோ உள்ளே நுழைந்தால் அவர்களுக்குள் மயக்கத்தையும் பிரமையையும் உண்டாக்கி அவர்களை காசியின் எல்லையை விட்டு வெளியேற்றுவதுதான். இதன் மூலம் காசியின் தூய்மை எப்போதும் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளவு பெருமை வாய்ந்த தண்டபாணியின் சரித்திரத்தை கேட்ட நாம் அடுத்து இந்த பக்தியின் நற்பலன்களை குறிக்கும் பலஸ்ருதி பகுதிக்கு வருகிறோம். முருகப்பெருமான் அகஸ்திய முனிவருக்கு இந்த கதையை சொல்லி முடிக்கும்போது இதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை இன்றைய கால மனிதர்களுக்கும் பொருந்துமாறு மிகத் தெளிவாக விளக்குகிறார். ஒருவன் எவ்வளவு பெரிய காசி விஸ்வநாதரின் பக்தனாக இருந்தாலும் சரி, இந்த தண்டபாணியை வணங்காவிட்டால் அவனுக்கு காசியில் வசிப்பதற்கான தகுதியோ முழுமையான பலனோ கிடைக்காது என்பதே இதன் சூக்ஷ்மம். அப்படியானால் தண்டபாணியை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும்? மார்கழி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி திதியில் தண்டபாணியின் சன்னதிக்குச் சென்று உபவாசம் இருந்து அவரை முறைப்படி வழிபட வேண்டும். மேலும் தினமும் தண்டபாணி அஷ்டகத்தை முழு ஈடுபாட்டோடு ஜெபிக்க வேண்டும். இப்படிச் செய்பவர்களின் வாழ்க்கையில் உள்ள சகல விக்னங்களும் தடைகளும் முற்றிலுமாக விலகிவிடும். அவர்களுக்கு காசியில் தடையற்ற அமைதியான வாழ்வு கிட்டும். முடிவில் அவர்கள் காசி விஸ்வநாதரின் பாதாரவிந்தங்களில் கலந்து உன்னதமான பரமமோட்சத்தை பெறுவார்கள் என்பது நிச்சயம். மெய்யன்பர்களே, ஒரு தூய பக்தனின் தவம் எப்படி அவனை இறைவனின் மிக நெருக்கமான தளபதியாக உயர்த்தியது என்பதை இந்த 32வது அத்தியாயத்தின் மூலம் நாம் பார்த்தோம். ஹரிகேசன் தன் உடலையே உருக்கி ஈசனுக்காக தவம் செய்தான். சற்று சிந்தித்துப் பாருங்கள், நமது வாழ்க்கையில் நாம் எதை அடைவதற்காக இவ்வளவு உறுதியான தவத்தை மேற்கொள்கிறோம்? நமது லௌகிக தேடல்களைக் கடந்து இறைவனை நோக்கி நாம் வைக்கும் ஒரு சிறு அடிக்கூட நம்மை எந்த பேரானந்த நிலைக்கு உயர்த்தும்? இனி நீங்கள் காசிக்குச் சென்றால் விஸ்வநாதரை தரிசிக்கும் முன் காசியின் காவலனான இந்த தண்டபாணியை மனதார வணங்குங்கள். இந்த உன்னத சிந்தனையோடு இன்றைய விளக்க உரையை நாம் நிறைவு செய்வோம். காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவா.